இது மொத்தமா அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா சிக்னல் வேற மாறிடுச்சு. இவனுக்கு கலர் போனதால சிக்னலும் தெரியலையா. கரெக்டா ஒரு கார் வேற மோத வர டக்குன்னு நம்ம ஹீரோயின் தான் வந்து ஹீரோவையே காப்பாத்துறா. ஆல்ரெடி இவனுக்கு கண்ணில் வேற பிரச்சனை இருக்கு. ஜின் போன சோகத்தால ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனதால தான் இப்படி கலர் பிளைண்ட்னஸ் வந்துடுச்சு போல. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் இவனுக்கு கலரா தெரியறா. இங்க இவ்வளோ ஜின் போயிட்டாங்கிறதுக்காக சாகிறதுக்கே முடிவு பண்ணிடுவியான்னு திட்ட. என்னது இவ மட்டும் கலர்ல தெரியறாளேன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கசக்கி பார்க்க. சரி அழுகாத, ஜின் போன சோகத்துல சாக எல்லாம் முயற்சி பண்ணாதங்க. டிராஃபிக் லைட் ரெட்ல மாறினதை நான் கவனிக்கல. எனிவே என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டான். அப்போ கால் பண்ணிக்கிட்டே திரும்ப கிராஸ் பண்ண வர ஒரு பையன் ஓடுறது பார்த்துட்டு சரி போற சிக்னல் தான் வந்திருக்கும் போலன்னு சொல்லிட்டு வர கரெக்டா கார் வந்துருச்சு. இதுல மழையும் வேற வர என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். கரெக்டா ஒரு கொடை அது கலர்ல தெரியுது. வந்து நிக்கிறது நம்ம ஹீரோயின் தான். அவ டச் பண்ற பொருளும் கூட கலர்ல தெரியுது இவனுக்கு. வா நானும் இதே வழியா தான் போகணும், சோ நானே உன்னை டிராப் பண்றேங்கிற மாதிரி ஹீரோயினே கூட்டிட்டு வரா. அப்போ மேன் ஹோல் கொஞ்சம் உடஞ்சு போய் ஓபன் ஆகிருக்கேன். அத கூட அவன் கவனிக்காம மிதிக்க போயிட்டான். நம்ம ஹீரோயின் தான் காப்பாத்துறா. இப்படி டக்குன்னு வேற க்ளோஸ் ஆயிருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல பாரு இது ஓப்பனா இருக்கு உடஞ்சும் போயிருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இருக்க. கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், இது மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு சரி பண்ணிடுங்கன்னு சொல்லி. பரவாயில்லையே, தங்ஷிக்கு எவ்வளோ நல்ல மனசுங்கும் போது இந்த கொடைன்னு அவகிட்டயே கொடுத்துட்டு இருக்கான். அதானே பார்த்தேன் இவன் எப்பதான் மாற போறான்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு இவங்களை தாண்டி ஓடுது பயந்துட்டு. ஏன் இவன் இப்படி போறாங்கிற மாதிரி பேசிட்டு வரும்போது இது மாதிரி ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு ஓடுனது பாத்தீங்களான்னு ஒரு ஆன்ட்டி வந்து கேக்குறாங்க. இவனுக்கு தான் கலர் தெரியாதுல, சோ வார்த்தையே வரல வாயிலிருந்து. இவன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு ஆமாமா இந்த வழிதான் போனாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வச்சுட்டு நீ அந்த பொண்ணு பார்க்கவே இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல நான் வேற ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன், சோ கவனிக்கலன்னு சொல்லி சமாளிச்சிட்டான். அப்படியே வீடு வந்து சேர்ந்துட்டு உள்ள வரையான்னு சொல்லி கூப்பிடுறான். அன்னைக்கு உள்ள வேற ரொம்ப ட்ரை பண்ணிருப்பால, அதனாலதான் இவன் இப்போ கூப்பிடுறானோங்கிற மாதிரி திங்க் பண்ணும்போது இல்ல உன்னோட ட்ரெஸ்ஸும் நனைஞ்சு போயிருக்கு, தலையும் நனைஞ்சு போயிருக்கு, வீட்டுல வந்து ட்ரை பண்ணிட்டு திரும்ப போட்டு போய்க்கோ. இப்படியே போனேன்னா கண்டிப்பா கோல்டு பிடிச்சிக்கும், மண்டே லீவ் தான் போடுவேன், உன்னோட வீடும் வேற வழியில தான் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி உள்ள கூப்பிட சரின்னு சொல்லி உள்ள வந்துட்டா. இவனுக்கோ கலர் தெரியலையாச்சே, ஸோ கூத்து மதிப்பா ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்க ஆல்ரெடி ஆட்டுக்குட்டியா உள்ள வந்திருக்கால, ஸோ பாத்ரூம் பக்கம் சொல்லாமையே போக இல்ல என் ஃப்ரெண்டோட வீடும் இதே மாதிரி தான் இருக்கும், அந்த ஞாபகத்துல போயிட்டேன், எங்க இருக்கு நீயே சொல்லுன்னு சொல்லி கேட்குறா. தென் இப்போ உள்ள வந்து ட்ரெஸ்ஸை பார்க்க அதுல பெயிண்ட் கரை இருக்கு. இன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்கவும் ஒருவேளை தங்ஷிக்கு திரும்ப கண்ணு பிரச்சனை வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரவும் இவளை மட்டும்தான் ஹீரோவால நல்லா பார்க்க முடியுமாச்சே, அதனாலதான் அந்த ட்ரெஸ்ல பெயிண்ட் கரையா இருக்கிறதே எனக்கு தெரிய வருது. அடிடே ஒரு நாள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பெயிண்ட் பண்ணேன், அதான் போகல போல, நான் வேணா வேற எடுத்துட்டு வருவான்னு கேட்க சிச்சா பரவாயில்ல கொஞ்ச நேரம் தான் நான் போட்டுக்கிறேன்ட்டு உட்காந்துக்கிட்டா. இப்போ இந்த கரையை கரெக்டா பார்த்து சொல்லவும் ஒருவேளை நம்ம தான் ஓவரா திங்க் பண்றோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் மட்டும் தான் கலர்ல தெரியறா, இவனுக்கு எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் தான் தெரியுது. ஏன் உனக்கு சாப்பாடுக்கு இது பிடிக்கலையான்னு கேட்கவும் இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவ டச் பண்ற பொருள் எல்லாமே இவனுக்கு கலர்ல தெரியுது. இவன் தனியா பாக்குற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும்தான் தெரியுது. அதனால அவ எதை எடுத்து சாப்பிட்றாளோ அதை மட்டுமே இவன் பார்த்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன் இவன் நம்மளை இமிடேட் இது பண்றானோ அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு கொஞ்ச நேரம் பாக்குறா. அவன் கடைசி வரைக்குமே அப்படிதான் சாப்பிட்டே முடிக்கிறான். இந்த பக்கம் கோவையும் யுவானியும் காட்ட ரெண்டு பேரும் மீன் கடையில இருக்காங்க. இவனுக்கு தான் எல்லாத்த பத்தியும் தெரியுமாச்சே, சோ ஒவ்வொரு மீன் பத்தி சொல்லும் போது ரெண்டு மீன் கிஸ் பண்ணவும் ரொமான்ஸ் பண்ணுதா அப்படின்னு கேக்குறா. இல்ல அது ரெண்டும் கிஸ்லாம் பண்ணிக்கல, ரெண்டும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்குன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் இருந்து கால் வருது, அவ பீரியட்ஸ் ஆகிட்டாலாமா. இது மாதிரி தங்ஷி வீட்டுல வேற மாட்டிக்கிட்டேன், கொண்டுட்டு வரலடி எதுவும், நீ தாண்டி எடுத்துட்டு வரணும்னு கூப்பிட சரி நான் என்னோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு யுவான் கிளம்ப கரெக்டா கோவை நம்ம தங்ஷியும் கால் பண்ணி கூப்பிட ரெண்டு பேரும் ஒன்னாதான் வராங்க. இங்க நம்ம ஹீரோயினை காட்ட அவன் கொடுத்த ட்ரெஸ்ல கரையாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு தூக்கிட்டு வர பயத்துல கீழே போட்டா அது மேலதான் இருக்கு, இவனுக்கு தெரியல, அதான் கலர்லாம் தெரியாதுல்ல, சோ அவன் பாட்டுக்கு எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டான். இவன் நிஜமாவே இதை நோட் பண்ணலையான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது உன்னை கூப்பிட்டு போக இவன் தானே வரா, கோ ஆல்ரெடி சொல்லிட்டான்னு சொல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி கனெக்ஷன் இருக்காங்கிற மாதிரி இவளுக்கு இப்பதான் தெரியுது. சோ இப்போ யுவானோட கிளம்புனதும் எப்ப இருந்தடே உனக்கு குவான தெரியும்னு கேட்க நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் என்னோட காமிக் கேரக்டர் உருவாகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு பேசிட்டு வரத அப்படியே யுவான் ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. அதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ கோவெல்லாம் இவனுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் தெரியுறான், ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் கலர்ல தெரியுறா. அவ கூட இருக்கிறதால யுவானும் கலர்ல தெரியுறா, அவ டச் பண்றதால அந்த காரும் இவனுக்கு கலர்ல தெரியுது. கட் பண்ணா இப்போ நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான். கண்ணுல எந்த பிரச்சனையும் இல்ல, நார்மலா இருக்கு. ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆனதால மட்டும்தான் இவனுக்கு இந்த கண்டிஷன் இப்போ ஆகிருக்கு. மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம், நீங்க பார்த்துதான் இருக்கணும்னு டாக்டர் சொல்ல ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கலர்ல தெரியுறா, அவ தொடுற பொருளும் கலர்ல தெரியுதேன்னு கேட்க அப்போ அந்த பொண்ணாலதான் உங்க கண்ணை சரி பண்ண முடியும்,
அவளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, சீக்கிரமா குணமாக கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இங்க தங்ஷிக்கு ஒன்றும் புரியல. இப்படி சிங் மட்டும் எனக்கு கலர்ல தெரியுறா? நான் என் ஃபேமிலி எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன் நீயும் லின்னும் கூட எனக்கு கலர்லெஸ்ஸா தான் தெரியுறீங்க. செங் மட்டும் எதுக்காக கலர்ல தெரியணும்னு கேட்க, அப்ப அவளோட ஃப்ரெண்ட் ஆகுடா, உன் கண்ணு சரியாயிடும்லங்கிற மாதிரி இவன் பேசிட்டு வரான். இருந்தாலும் அப்படிங்கும் போது கரெக்டா கியான் போறதை பாக்குறான். அவன் இவனுக்கு கலர்ல தெரியறான். அதுவும் நம்ம ஹீரோயின் தானே, அதனாலதான். ஸோ இப்போ உடனே அவனை ஃபாலோ பண்ணிட்டே வர ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம யுவானும் அவளை மாதிரி காமிக் எழுதக்கூடிய சில ரைட்டர்ஸும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுல இவளுக்கு ஆப்பனன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அது பயங்கரமா சீனை போட்டுட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காமா, டைமண்ட் ரிங்க கிஃப்ட் பண்ணானாமா, அடிக்கடி வெளியெல்லாம் போவாங்கன்னு சொல்லி ஓவரா சீன் போடுறா. யுவான், உனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்ட் கூட செட் ஆகலங்கிற மாதிரி வேற இன்சல்ட் பண்ண பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் வந்திருக்கான் யுவானுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. அடடே, இந்த பையன் பாரு, உன்னோட டிடெக்டிவ் நாவலோட ஹீரோ மாதிரியே இருக்கான். அடடே, இவனை வச்சுதான் நீ அதையே எழுதுனியான்னு கேட்கும்போது, அதாவது லவ் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. பட் கியான் நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வெளியே நின்று குறுன்னு பார்த்துட்டு இருக்க. உள்ள நம்ம ஹீரோ கோவத்துல வந்து பிரிச்சு விட்டுட்டு இருக்கான். நான் தான் யுவான் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கேன். யுவான் தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அட்டேங்கப்பா சூப்பர் போ அப்படிங்கிற மாதிரி யுவான்கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம ஹீரோ வந்து உன்னோட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிடுறான். இவனும் இப்ப கலர்ல தெரியறான் இல்லையா, அதனால உனக்கு செங்க தெரியுமா, உங்க 2 பேருக்கும் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்கான்னு கேட்க, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு நிலவு பார்க்க, நீங்க 2 பேரும் வாங்க நம்ம 3 பேரை சேர்ந்து சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறான். அடுத்து நம்ம ஹீரோயின்கே கால் அடிக்க இவனுக்கு தான் வருது. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டா. சரி ஜின்னு தான் பேசுறாங்கிற மாதிரி அப்படியே சமாளிச்சுட்டான். எங்க ஹீரோவும் சரி செங் கால் அட்டன் பண்ணல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டான். பாவம் தங்ஷி சின்ன மறக்காம கஷ்டப்படுவான் போலேங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான். இங்க உள்ள யுவான் எல்லாரும் போனதும் எதுக்காக எல்லார்கிட்டயும் நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு போய் சொன்னீங்கன்னு கேட்கவும், அது பொய் இல்லாம இருந்தான்னு சொல்லி இவன் கேட்கிறான். பாருங்க, எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ற பிளான்லாம் கிடையாது, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நம்ம பார்க்கவே வேணான்ட்டா. இவனுக்கு இது கஷ்டமா இருந்தாலும் உடனே நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் சொன்னேன், எனக்கும் ஆல்ரெடி ஆள்லாம் இருந்தா, இப்பதான் ரீசெண்டா பிரேக்கப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறான். பிரேக்கப் பண்ணிக்கலாம், எப்படி பிரேக்கப் பண்ணிட்டு நார்மலா இருக்கிறீங்களேன்னு சொல்லி கேட்க, 2 பேருக்கும் ஒத்து போகல, ஸோ பேசி சுமூகமா முடிச்சிட்டோம், இப்போ ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருக்கோங்கிற மாதிரி சொல்றான். அட்டேங்கப்பா கோ, எவ்வளோ மெச்சூர்டா ஹேண்டில் பண்றீங்கிற மாதிரி இவ பேசிட்டு இருக்கா. ஆனா இவனுக்கு வந்து மனசு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஹீரோட்ட வந்து ஓவரா குடிக்கிறான். நார்மலாக லவ் பண்ணுவேன், பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், பட் இப்போவும் நானும் ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டேன்னு சொல்ல, ஏன் யுவான் ரிஜெக்ட் பண்ணிட்டான் ஆனாலும் உனக்கு கிவ் அப் பண்ண முடியலையான்னு கேட்குறான். 2 பேருமே பிரேக்கப் ஃபீல்டில் தான் இருக்காங்க. இப்போ புதுசாக கியானும் எனக்கு கலரில் தெரியறான். செங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யுவானே கலரா எனக்கு தெரியல, ஆனால் கியான் கலரில் தெரியறான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஜின்னோட இன்னும் க்ளோஸாக தாண்டா இருக்கான். ஒருவேளை இனிமேல் கியான் மட்டும்தான் கலராக தெரிவானோங்கிற மாதிரி ஒன்றும் புரியல. இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் கஸ்டமர்ஸ்க்கு கிஃப்ட்லாம் கொடுக்கலாங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயினும் எது பண்ணுறதா இருந்தாலும் ட்ரெடிஷ்னல்லே போகலாம், அதில் கொஞ்சம் லவ்வோடு இருந்தால் எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே பிடிக்குங்கிற மாதிரி சொல்கிறா. மீட்டிங் முடிய ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வரவங்க எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் தெரியுறாங்க. ஆனால் திரும்பவும் நம்ம ஹீரோயின் கலரில் இவனுக்கு தெரியவும் ஒரே ஷாக்ல இருக்கான். வீக்கெண்டில் எனக்கு கால் பண்ணியிருந்தீங்களேன்னு கேட்கவும், உன்ட்ட ஒன்று கேட்க தான் கால் பண்ணேன், இப்போ எனக்கே பதில் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கான். செங்கும் கியானுக்கும் ஏதோ இருக்கு, அதுதான் தெரிய மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறான். கட் பண்ண இப்போ லின்னு கூட இங்கே பாடுறா, நான் லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு கூட ஹீரோ கிட்ட காட்டுறான். என்ன காட்டினாலும் அவனுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும்தான் தெரியுது. ஸோ இப்போ வேலை முடிஞ்சு வர, வாவே நானும் கோவும் உங்கள் வீட்டு வேலையை தான் போகிறோம், நாங்களே விட்டுறோம்னு சொல்லி கூப்பிட, உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்குறா. சச்சா இல்லைங்க, அப்போ நான் சப்வேலையும் போய்க்கிறேன்ட்டு ஓடிட்டா. சுத்தம் போ பின்னாடியே போ, ஆமான்னு உள்ள கூப்பிட வக்கில்லன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரெயினில் தான் வந்துட்டு இருக்காங்க. இவன் மட்டும்தான் கலரில் தெரியுறா, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான். இதுக்காக நீங்கள் ட்ரெயினில் வரீங்கன்னு கேட்க, புக்கு கொஞ்சம் வேலன்ட்டான் அதனால தாங்கிறான். நீங்களே வண்டியில் போக வேண்டியதானங்க, நாட் வெல்ங்கிறான். உடம்புக்கு என்னாச்சுன்னு கேட்க, அது என்னோட ப்ரைவசிங்கிறான். தங்ஷி கண்ணில் ஏதாவது பிரச்சனையோன்னு சொல்லிட்டு, உனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும்ல, இதில் என்ன எழுதிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கிறா. அவன் படிச்சு பார்த்து மீனிங்க சொல்ல, கலரும் தெரியுது கண்ணும் தெரியுது, அப்படி என்ன ஆச்சு கண்ணுக்குங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்போ ஸ்டாப் வரவும் எல்லாரும் இறங்க முன்னாடி இருக்கிறதால இடிச்சிட்டு போறாங்க. ஸோ இவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோனை ஹக் பண்ற மாதிரி போயிட, அவளை டச் பண்ணதால இப்போ எல்லாமே அவனுக்கு கலரா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ பேன்னு பார்த்துட்டு இருக்க, தங்ஷி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டா, திரும்ப கலர் போயிடுச்சு. குறுன்னு பார்க்க, என்ன தங்ஷி இப்படி பார்த்துட்டு இருக்க, சாரி கூட கேட்க மாட்டியா நீ படிக்கிட்ட. அவன் திரும்பவும் அவன் கையை பிடிச்சு பார்க்க, மறுபடியும் அவனுக்கு எல்லாமே கலர்ல தெரிய ஆரம்பிக்குது. இவன் இங்க விடுன்னு சொல்லிட்டு இருக்கால, இவன் இதை பார்த்துட்டே இருக்க கைய மடக்கி கழுத்தை பிடிச்சி அழுத ஆரம்பிச்சுட்டா. சரி சாரி அப்படி சொல்லிட்டு விட்டுடவும்,
அவள் கையெடுத்ததால திரும்ப பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. அவன் மட்டும் தான் கலரில் தெரியுறா. இவனுக்கு கண்ணில் இல்லை மூளையில தான் பிரச்சனை போல நீ பார்த்துட்டு இறங்குனதும் கழுத்தெல்லாம் போட்டு அமுத்திட்டால. ஸோ கழுத்தில் கையிலன்னு பேண்டேஜெல்லாம் போட்டு விட்டுருக்கா சாரி கேட்டு. இன்னும் சூமியாக கொடுத்த பேண்டை கையில் தான் போட்டுட்ருக்கான். சரி என் கையை பிடிச்சல அது என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு கேட்க சாரின்னு கேட்குறான். இதே பழைய தங்கச்சியாக இருந்தால் என்னை திட்ட தான் ஆரம்பிச்சிருப்பான். உனக்கு தைரியம் இன்னும் பத்தல, நல்லா தைரியமாக இருக்கணும், அப்போ தான் ட்ரெயின்ல எல்லாம் சர்வைவே பண்ண முடியுங்கிற மாதிரி இவ பார்க்க. ஸ்கூல் படிக்கும்போது நட்ஸை உடைச்சால அதுதான் இவனுக்கு ஞாபகம் வருது. உனக்கு குளிர்தா என்னன்னு சொல்லி அவள் ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு விட உன் கையால் பிடிக்க முடியாதல்லன்னு டீயை கொடுக்க எனக்கு குளிரவே இல்லைங்கிறான். உன் மூஞ்ச பார்த்தாலே நல்லா தெரியுது, ஒழுங்கா குடின்னு சும்மா வாயில வச்சு ஊற்றி விட்டுட்ருக்கா. ஸோ இப்போ அப்படியே குடிச்சு முடிக்க இப்போது நம்ம ஹீரோயின் இவனோட கண்ணுக்கு ஜின் மாதிரி தெரியவும் பேன்னு சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கான். ஏன் இப்படி பண்ணுறான்ட்டு உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க முகமே மாறிடுச்சு ஒன்றும் இல்லைன்ட்டு எனக்கு ஜின்னோட ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம தங்கச்சி ஹீரோயின் கிட்ட அடியை வாங்கி கழுத்துலலாம் பேண்டேடை போட்டு வர்றதை பார்த்ததும் என்னடா எங்கே போய் அடி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கூ கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னோட கண்ணை சரி பண்ணுறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். ஃபிசிக்கல் கான்டாக்ட் பண்ணா, ஹக் பண்ணா, கையை கோத்துக்கிட்டான், என்னையே என்னால் நல்லா பார்த்துக்க முடியுதுங்க. அப்போ அதுக்காடா இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்க இல்லைடா ஆக்சிடென்டெல்லாம் நடந்ததுங்கவும் எப்படியோ ஒன்று, அப்போ இப்படியே தொடர்ந்து பண்ணா சீக்கிரம் உன் கண் சரியாயிடும் இல்லைங்க. ஹக் பண்ணதுக்கே கையை உடச்சி விட்டா, கையை பிடிச்சதுக்கு கழுத்தை உடச்சி விட்டுட்டா. இதையே தொடர்ந்து பண்ணனா கண்டிப்பாக என்னோட கண்ணு சரியாகும். ஆனால் எனக்கு நீ ஃபியூனரல் தாண்டா வைக்க வேண்டியது வருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் காட்ட மீட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்களோட புது ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்காக ஆன்லைன் ஆஃப்லைன் ஈவெண்ட் நடத்த போகிறாங்க. ஆன்லைன் ஈவெண்ட்காக அனிமேஷன் நம்ம யுவானை கூப்பிடலானும், ஆஃப்லைன் ஈவெண்ட்டில் ட்ரெடிஷ்னலாக மேக்கப் பண்ணலாங்கிற மாதிரியும் ஐடியா சொல்கிறா. ஸோ இப்போது ஆன்லைன் ஈவெண்ட்க்கு நம்ம யுவான்கிட்ட கான்ட்ராக்ட் போடணும்ல. ஸோ அதுக்காக குவான் இப்போ கூப்பிட்ருக்கான். உங்களோட கான்ட்ராக்டை படித்து பார்த்தேன், எவ்வளோ காசு தரீங்க, என்னோட எடிட்டர் பார்த்துட்டு இந்த வாய்ப்பு வேறு யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை சீக்கிரமாக சைன் போட சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்க தெரியுமான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு படித்து பார்க்காமையே சைனை போட. என்னம்மா நீ பாட்டுக்கு படித்து பார்க்காம சைன் போட்டுட்ருக்க, உனக்கு அனுப்பிச்ச சாஃப்ட் காப்பியில் இல்லாதது இதில் ஆட் பண்ணியிருந்தா உனக்கு தெரியுமா என்ன, இப்படி பார்க்காம சைன் போட்டால் வம்பில் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு இப்போ கோ சொல்லவும் எனக்கு படிக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்கிறா. அப்போ இனிமேல் உனக்காக நானே எல்லாத்தையும் செக் பண்ணுறேன்னு சொன்னவன் ஆஸ் எ ஃப்ரெண்டாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இனிமேல் ரொம்ப தேங்க்யூன்னு சைன் எல்லாம் போட்டு முடிய கடைசியில் பார்த்தா இவளோட டிடெக்டிவ் நாவல் கியானை பேஸ் பண்ணி தானே எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஆஃப்லைன் ப்ரொமோஷனில் ஒரு ஷோ நடக்க போது அதில் கண்டிப்பாக கியானும் கலந்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஆஃப்லைன் ஈவெண்ட்க்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா. ஸோ தனித்தனி ரூம்லாம் கிடைக்கல, அவசரத்துக்கு இதுதான் கிடைச்சது, 2 பேர் தான் ஷேர் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி ஷேர் பண்ணுறதுல கியானும் தங்ஷிக்கும் ஒரு ரூம் ஆமா, தனியாக கிடைக்குமா அந்த பக்கமாக தங்கிக்கலான்னு என்ன ட்ரை பண்ணாலும் முடியலையே. சாரிடி நான் தான் படித்து பார்க்காம சைன் போட்டேன்னு யுவான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் நம்ம ஹீரோயின்கே நிறைய வேலை இருக்கும், இதில் கியானாவும் நடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தானே. பரவாயில்ல விழி, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி நேராக நம்ம தங்ஷி ரூமுக்கு வரேன். லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்கவும் இவன் கொஞ்சம் பயந்துட்டா. அவன் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை மாற்ற என்ன இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு விட்டா. அவனுக்கு கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால என்னால் லைட்டே இல்லைனாலும் நைட்டில் நல்லா பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் இடிச்சுக்கிட்டு தான் உள்ளே ஓடிட்டுருக்கான். சம்திங் ராங்குங்கிறது நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போது ரெட் வாட்டர் மெலன் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோவை பிக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே உனக்கு வேணுமான்னு கேட்க இல்லை எனக்கு வேணான்ட்டான். ஏன்னா அவன் சாப்பிட்றது இப்போ இவனுக்கு கடலில் தெரியுது. நீ சாப்பிட்றது நிஜமாவே ரெட் வாட்டர் மெலனான்னு கேட்க இல்லையே எல்லோ தான் சாப்பிட்றேன், ரெட் நல்லா இருக்கும்னு சொன்னேன், இந்தா நீ எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுக்க அவனுக்கு எங்கே ஒன்றும் தெரியல, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே தெரியுது. சரி நீ சாப்பிட்டுரு அப்படி சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்து இந்த ப்ரொமோஷனில் எந்த வித பாதிப்பும் வந்துடக்கூடாது. ஸோ நான் தங்ஷி கூட இருந்து ஃபஸ்ட்டு நல்லபடியாக முடிக்கணும். ஸோ என்னால் ரூமுக்கு இன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லிட்டா. ஸோ இப்போ யுவானும் தனியாக தானே தூங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்து சுற்றி பார்த்துட்ருக்க கரெக்டாக கூ வரான். தங்ஷிக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே கேட்டா. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க ஆக்சிடென்டெல்லாம் செங்சிங் தான் கண்டுபிடிச்சா, என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு கேட்க அவனுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸால் தான் அப்படி ஆகியிருக்கான், கொஞ்சம் மோசமான கண்டிஷன் தான் பட் சரியாயிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போதைக்கு இதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம், ஈவெண்ட் முதல் நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக இதை அவங்க ஆஃபீஸ்லேயே இருக்கக்கூடிய அந்த லீவ் பொண்ணு கேட்டுட்டா. ஸோ இதை ஆப்போசிட் கம்பெனிக்கிட்ட சொல்லி சீக்கிரமாகவே இங்கேருந்து ரிசைன் பண்ணி அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்குவேன், ஜாயினிங் கிஃப்டாக உங்களுக்கு ஒன்று தரப்போகிறேங்கிற மாதிரி இந்த சீக்ரெட்டை சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ காஸ்டியூமெல்லாம் செலக்ட் பண்ணணும்னு பார்க்குறான். கலரே தெரில, எப்படி செலக்ட் பண்ண முடியும். அப்படியே திரும்பி கியானியே பார்க்க
ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இவன் கஷ்டப்படுறது பார்க்கவும் டக்குன்னு இந்தாங்க ப்ரோ பியர் குடிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க, நம்ம ஹீரோயின் முதல் இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆனப்போ இப்படி தானே பக்கத்தில் ஹீரோட்ட கொடுத்துருப்பா. அது நம்ம ஹீரோயின்னே இவனுக்கு தெரியல போல. ஸோ அது டக்குன்னு ஞாபகம் வருது. இப்போ இவனும் அட குடிங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குடிக்க, இது சூமியாக குடிக்கிற மாதிரியே இவனுக்கு தெரியுது. சச்சா நான் தான் ஓவராக திங்க் பண்ணுறேன் போலன்னு சொல்லிட்டு இவனுக்கு குடிக்க, இங்கே பாருங்கள் எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் கியான் வேற சொல்ல. நிஜமாவே உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுதுங்கிறான். இதுலன்னு இருக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் சிரிக்க, ஜின் சிரிக்கிற மாதிரியே இவனுக்கு தெரியுது. நீ பார்க்க யாரோ மாதிரி இருக்குன்னு சொல்ல, யாருன்னு சொல்லி கேட்குறான். சூமியா மாதிரியும் தெரியுது, ஜின் மாதிரியும் தெரியுது. ஜின் மாதிரியே இருக்குன்னு சொல்ல, அது நாங்கள் கப்பல்ல அதான் அப்படி தெரியும்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கேனை கசக்கி கரெக்டாக பேஸ்கெட்டில் போட்டு படுத்துட. இந்த வேலையை தான் நம்ம ஹீரோயின் அன்னைக்கும் பண்ணியிருப்பா. ஸோ அது டக்குன்னு இவனுக்கு வந்து போகுது. இல்லை முதல்ல வீட்டுக்கு போனதும் சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணுங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே நேரத்துலேயே நம்ம ஹீரோயின் நேராக யுவன் ரூமுக்கு தான் வரா. கூப்பிட்டுருப்பா. இது மாதிரி கூ சொன்னார், தங்ஷிக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்காமா, இது அவருக்கு கண்ணோட பிரச்சனைனால வரல, மென்டல் ஹெல்த்னால தான் வந்திருக்குன்னு சொல்லவும், ஐயோ அவருக்கு என்னால் தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இவளுக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போ நேராக காஸ்டியூம் ரூமுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து அதில் என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் எழுதி வைக்கிறான். ஏன்னா ஹீரோக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தானே தெரியும். இதே அதை எடுத்து படித்தான்னா அவனுக்கு தெரிஞ்சிடும்ல என்ன கலர்னு சொல்லி. ஸோ அதை வந்து பார்த்தவன் ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் இதை இவனுக்காக தான் இவன் பண்ணியிருக்காங்கிற மாதிரி வெளியே காமிச்சிக்கல. அப்படியே இப்போ ஈவன் 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஆப்போனன்ட் கம்பெனி வண்டாயிலிருந்து 2 பேர் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அதில் ஒரு லேடி பார்த்துட்டு, எனக்கு லிப்ஸ்டிக் சூஸ் பண்ண தெரியாது, நீங்கள் கொஞ்சம் சூஸ் பண்ணி கொடுங்களேன்னு சொல்லிட்டு கேட்க, இவனே கலர் பிளைண்ட்னஸ் ஆச்சு, எப்படி கலரை சூஸ் பண்ணி கொடுக்க முடியும், சரி இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்ட்டா. ஆனாலும் கலர் தெரிஞ்சால் தானே ஹெல்ப் பண்ணவே முடியும். ஸோ ஹீரோயினுக்கு கால் மேலே கால் பண்ண, அவள் கியானா நைட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ கூகுள் கால் பண்ணி விஷயத்த சொல்லி, செங்கு காணோம், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்க, செங்கு யாராச்சும் பார்த்தீங்களா, தங்ஷிக்கு அவளோட ஹெல்ப் தேவைப்படுதுங்கிற மாதிரி கேட்கவும், எப்படியாவது இங்கேருந்து போய் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணோம் இல்லையா. அப்படியே இந்த பக்கம் காட்ட அந்த லீ பொண்ணு வண்டாயிலேருந்து வந்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு லைட் கலராக எடுத்து கொடுக்குறா. சுத்தமாக ஹீரோக்கு கலர் தெரியாதுல்ல. இந்த காஸ்டியூம்க்கு எந்த மாதிரி ஐப்ரோ செட் பண்ணுங்க, கர்வ்டு ஐப்ரோ செட் பண்ணுங்கிறான். சரி என்ன கலர்னு கேட்க, ட்ரெஸ் கலரே தெரில அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் ஃபஸ்ட்டே மேக்கப்பை போட்டால் தானே இதை அடுத்து சொல்ல முடியுங்கிற மாதிரி லின் கொஞ்சம் சமாளிக்க, சரி எந்த மாதிரி ஸ்கின் கலர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்பவும் கலர் கொண்டு வந்து நீட்டுறா. என்னங்க நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கேட்க வேண்டியதெல்லாம் இவர்கிட்ட வந்து கேட்குறீங்கன்னு லின்னு கேட்கவும், போதும் நாங்கள் டைம்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் என்ன பண்ணிட்டு வந்தாலும் இவர் எனக்காக ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இது வேற கத்தி பேசிட்டேன். என்னது இவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கான், அப்போ கலர்லாம் தெரியாதா, இது சரியான ஃப்ளாப்பு தான் போ அப்படி சொல்லிட்டு லைவ்லாம் போட பார்க்குறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே போய் யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு லின் எவ்வளவோ கெஞ்சி கேட்குறான். அப்போ சரி நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்கள லைவ்லையே தங்ஷி மேக்கப் பண்ணி காட்டுட்டோம், அப்போ உங்களுக்கே தெரிய வரும் இல்லைங்க. எல்லாரையும் பார்க்குறான். எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரிய, தூரத்தில் நம்ம ஹீரோயின் மேக்கப் கிட்டோட வரா, அவள் மட்டும்தான் கலரில் தெரியுறா. ஸோ இப்போ கிட்ட வந்து, தங்ஷி எனக்காக நீங்கள் கொஞ்சம் மேக்கப் பண்ணி விட முடியுமா, இது எங்களோட ஸ்பெஷல் மேக்கப் கிட்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டா. இவளோட காஸ்டியூம் கலர்லாம் ஹீரோக்கு இப்போ தெரியுதுல. ஸோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் நைட் ஷோ இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கல, என்ன கியான காணோம், ப்ராக்டிஸ் பண்ணாமல் எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு கு அவனை தேடி போக, ஐயோ இவனை வேற இப்போ சமாளிக்கணுமான்னு சொல்லிட்டு குழந்தை பிள்ளை மாதிரி, கு நீங்கள் இருந்தால் தான் எனக்கு நர்வஸ் ஆகாது, நீங்கள் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிருக்க வச்சுட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அழகாகவே சூப்பராக மேக்கப் பண்ணி முடிச்சிட்டான். அந்த லே பொண்ணோட ரியாக்ஷனை பார்த்து இவ தான் ஏதோ பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டான். நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்ல, அவளுக்கு அப்படியே வெக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே இந்த பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுச்சுல. எனக்கு நீ மட்டும்தான் கலரில் தெரிவ, மற்றது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் தெரியும். கோ சொன்னான், நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படி சொல்லிட்டு கேட்க, உங்கள் வீட்டில் அன்னைக்கு உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டல அப்போவே கண்டுபிடிச்சிட்டேங்கிறா. எனக்கு கியானுமே கலரில் தெரியுறான். உங்கள் 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கேட்க, இல்லை நாங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட்டுங்கிறா. அப்படியே 2 பேர் மட்டும் எனக்கு கலரில் தெரியுறீங்கங்க. நீங்கள் டாக்டர் பார்த்துருப்பீங்களா, டாக்டர் கண்டுபிடிச்சிருப்பாருல்ல, ஏன் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்குறா. டாக்டர்லாம் சரி பண்ணுறதுக்கு வழியை சொன்னார், வழியும் தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு தயங்க. உங்களோட கண்ணுக்கு பிரச்சனைங்கிறது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, இதில் கம்பெனியும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன்னு கேட்க, இன்டிமேட் கான்டாக்ட் பண்ணுங்கவும்,
ஷாக் ஆகிட்டான். ஸோ அதனால தான் ட்ரெயினில் இவன் அப்படி அன்னைக்கு நடந்திருக்கான் அப்படிங்கிறது இவளுக்கு புரிய வருது. சரி விடுங்க, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு வரான். கையை பிடிச்சதால கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மட்டும் கலரில் ஆகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே தண்ணியை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து டக்குன்னு அப்படியே ஹக் பண்ணுறான். ஸோ ஹக் பண்ணதால எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலரில் மாற இப்போ உங்களால் பார்க்க முடியுதான்னு கேட்கவும் முடியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். பட் விலகினதும் திரும்ப எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது டச் பண்ணிட்டே இருந்தால் மட்டும் தான் தெரியுமோன்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை கிஸ் பண்ணிட்டா. அவனுக்கு பயங்கர ஷாக்கு. பேன்னு பார்த்துட்ருக்கேன். திரும்பவும் அவனுக்கு ஒரு கிஸ் கொடுக்க எல்லாமே கலரில் திரும்பவும் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு கலரில் தெரியுதுல்ல, உங்கள் கண்ணை சரி பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணேன், கோவப்படாதீங்க. இப்போது சரியாயிடுச்சு இல்லையான்னு கேட்கவும் சரியாயிடுச்சு, நீ என்ன சரி பண்ணிட்ட, இப்போ எல்லாமே எனக்கு கலரில் தான் தெரியுதுங்க. இவளுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. இந்த பக்கம் கியான் பாவம் இன்னும் கோவா சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதுக்காக குழந்தை பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறா. மீறி போனா ஒரு பையனுக்காக என்ன விட்டு போறீங்களா, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு விடவே மாட்டேங்கிறா. அப்போ நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க ஒத்துக்கோ, நான் போக மாட்டேன்னு சொல்ல இவளுக்கு பேச்சு மூச்சே இல்லை. கரெக்டாக நம்ம கியானா ஹீரோயின் மாதிரி வந்துட்டா. ஏன்டா இப்போ வந்தங்கிற மாதிரி தான் இவனோட ரியாக்ஷன் இருக்கு. எனிவே அப்படியே ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு போல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போன கியோ இன்னும் வரவே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு. ஏன்னா உள்ள அவன் இல்லவே இல்லை. நம்ம ஹீரோயின் வெளியெல்லாம் சுற்றிட்டு இருக்கா. ஸோ டக்குன்னு வந்து உள்ள ஒரு ஸ்பீக்கரை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சதை ப்ளே பண்ணி விட்டு அவனை சமாளித்து அனுப்பி விட்றேன். இதை நம்ம ஹீரோ கொஞ்சம் பார்த்துட்டான். அப்படியே கட் பண்ணி நைட் ஷோ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயின் மங்கன்னு வேலை பார்த்துட்ருக்க. ஹீரோ அப்படியே அவளை தான் பார்த்துட்ருக்கான். இங்கே யுவானோட டிராயிங்ஸ் எல்லாம் வந்ததும் பார்த்தியா இது யுவானோட டிராயிங்ஸ்னு சொல்ல தெரியும்டான்னு சொல்லிட்டு இருக்கான் லின்னு. அடுத்து நம்ம ஹீரோ இது எல்லாமே சிங்சிங்கோட பிளான் தாங்க, தெரியும்னு சொல்லிட்டு டே எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கான். இப்போ அப்படியே கியானோட பர்ஃபார்மன்ஸ் வர கியானா இங்கே வந்தால் நம்ம ஹீரோயின் அங்கே எப்படி இருப்பான், இரண்டா இவ்வளோ காணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக வாங் டெக்ஸ்ட் பண்ணி இங்கே சிங்சிங் எங்காவது பார்த்தீங்களான்னு வேற கேட்குறா. கியானோட பார்ட்டை முடிச்சுட்டு தான் நம்ம ஹீரோயின் திரும்பவும் ஒர்க்குக்கு வரா. அடுத்து யுவானோட பார்ட்டை யுவான் அழகாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஷேடோவில் நம்ம கியானோட பர்ஃபார்மன்ஸ் தெரியவும் இது வந்துட்டு ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணது. ஸோ இப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டாலான்னு வாங்கிட்ட கேட்க வந்துட்டாங்கிற மாதிரி சொல்கிறா. திரும்பவும் இப்போ கியான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லபடியாக பர்ஃபார்மன்ஸ் முடிய நம்ம ஹீரோயினை திரும்பவும் காணோம். சம்திங் ராங்குங்கிறது ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இதுவரை நீங்கள் கியானையும் செங்செங்கையும் சேர்த்து வச்சு ஒன்றா பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்க யாருமே பார்த்ததில்லை. எப்பவுமே ஒருத்தர் தனித்தனியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது, கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட இந்த ஈவெண்ட்டால் இவங்களோட கம்பெனி ப்ராஃபிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சேல்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி எல்லாரும் பேசிட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக லின் வந்து கியான் பண்ண ஹெல்ப்புக்கு நேரடியாக அவனை பார்த்து கொஞ்சம் தேங்க் பண்ணும், அவன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்க அவன் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு நேரத்துலேயே ரூமுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் வாயை விடுறா. 3 பேரும் கான்ஃபரன்ஸ் காலில் தான் இருக்காங்க. கேட்டலடா அப்படிங்கும்போது தங்ஷே நேராக அவனோட ரூமில் போய் செக் பண்ணி பார்க்குறான். அங்கே கியான் இல்லவே இல்லை. இந்த பக்கம் கோ யுவானோட ரூம்ல இருந்து வெளியே வரான். இங்கேயும் கியான் இல்லை. ஸோ இப்போ டக்குன்னு நம்ம யுவான் ஹீரோயினுக்கு கால் பண்ணி கோ இப்போ தான் வந்துட்டு போகிறாரு, எனக்கு என்னமோ நீயும் கியானும் சம்திங் ராங்னு சொல்லிட்டு கூக்கு டவுட் வந்துருச்சு போலங்க. லின்னு வேற கியானை வந்து கேட்டு போனா இல்லையா. ஸோ அதை வச்சு இவளே கண்டுபிடிச்சிட்டான். டவுட்டு வந்தது கூக்கு கிடையாது தங்ஷிக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு வேகமாக ஓட கரெக்டாக தங்ஷி வழியை மறைச்சிட்டான். கியான் எங்கன்னு சொல்லி கேட்க அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டா, அவன் எங்கே போனான்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஓட பார்க்க இப்போ உன்னை விடலைன்னா அவனால் வர முடியாது கரெக்டான்னு கேட்க என்ன புரியல அப்படிங்கிறா. அப்போது கியானும் நீயும் என் கண்ணுக்கு கலராக தெரியறதுக்கு காரணம் உனக்கு தெரியும். 2 பேரும் ஒன்றா எங்களால் பார்க்கவே முடியறதில்ல, தனித்தனியாக தானே வரீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒரு பாடியை ஷேர் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க உங்களுக்கு சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்குது நீங்கள் தானே சொன்னீங்க, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறியா. அப்படி நான் சொல்கிறது இல்லைன்னா நீ எனக்கு ப்ரூஃப் பண்ணணும். அப்படி உன்னால் ப்ரூஃப் பண்ண முடியலைன்னா எனக்கு மைண்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பிரச்சனை ஒன்றுல தான் இருக்குங்க. சரி எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு கேட்குறா. 2 பேரும் சேம் டைமில் என் முன்னாடி வரணுங்க. சரி வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். ஏதோ கியானுக்கு கால் பண்ணி பேசுகிற மாதிரியெல்லாம் ஆக்டிங்கை போட டக்குன்னு பார்த்தா ஆப்போசிட் பில்டிங்கில் கியான் தெரியுறான். நான் இது மாதிரி சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன், சாப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட இங்கே பார்த்தா பக்கத்தில் நம்ம ஹீரோயினும் இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ இங்கே நான் சரியாக சாப்பிடல, ஸோ லோ சுகர் ஆகிடுச்சு, என்னோடய ரூமில் தான் ஜூஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிட்டா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி முதல்ல இவளை சரி பண்ணும்ல. ஸோ அவன் தான் இவளை வேகமாக ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அவளை இப்போ நம்ம ஹீரோவும் ரூமில் கொண்டு வந்து பத்திரமா படுக்க வச்சுட்டான். இந்தந்தா முதல் ஜூஸை குடின்னு சொல்லிட்டு எதுக்கடி ரெஸ்ட் எடுக்காமல் இப்படி வேலை செஞ்சுட்ருக்கேன்னு பேசிகிட்டு இருக்கேன்.
ஐயோ கியான் வேற நமக்காக வெயிட் பண்ணுவான்ல, ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்காது, வாங்க போலாம் தங்ஷின்னு சொல்லிட்டு இவ எழுந்திரிக்க பார்க்க, அடடே இந்த நிலமையில இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு தங்ஷியும் சரி நீ ரெஸ்ட் எடு அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானா. இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு ஏதோ பண்ணிருக்காங்க, அது கரெக்டா தெரியல. தங்ஷிக்கு கண்ணு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அவன் முட்டாள் கிடையாது, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி 2 கிஸ்ல அவனோட கண்ணை கியூர் பண்ண, ஸ்லீப்பிங் பியூட்டி மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி பேசுவோம். இவளுக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ண தெரியாம ஜூஸ் எல்லாம் கொட்டிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ தங்ஷியும் கியானுக்கு கால் பண்ண, உன்னையும் செங்செங்கையும் காணும்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேங்கிறான். சரின்னு இப்போ வந்து பார்த்தா ஐயா எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, ஸோ நான் இப்போவே கிளம்புறேன், என்ன நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லும்போது நீ என்ன ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சேன்னு கரெக்டாக கேட்குறான். ஆமான்னு சொல்லவும் செங்செங்கும் அதை குடிச்சாலேங்கும் போது ஆரஞ்சு ஜூஸ் ஹெல்த்துக்கு நல்லதானு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆனாலும் இவனுக்கு இன்னும் டவுட் போகவே இல்லை. இப்போ நேராக யுவான்ட்ட வந்து அவன் ஜூஸ் ஸ்மெல் வச்செல்லாம் கண்டுபிடிச்சி கேட்குறான்டி, இன்னும் கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசினா கூட மொத்த உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்கிற மாதிரி சொல்ல, அவனுக்கு கண்ணு வேணா பிரச்சனையா இருக்கலாம், ஆனா பிரெயின் பயங்கரமா வேலை செய்துடின்னு பேசிட்டு இருக்காங்க. சரி எப்படியும் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு பார்த்தா பிரேஸ்லெட்டு அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதே உருவத்துல எல்லாம் மாட்டிக்குவான், திரும்ப இவனால மாற முடியாதுல நம்ம ஹீரோயினா. சரி உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நான் இங்க சமாளிச்சுக்கிறேன், நீ போயிட்டு வா, இந்த என்னோட கார்கி நல்லா யுவான் எடுத்து கொடுக்குறா. சரி தப்பிச்சு போயிடுவான்னு பார்த்தா பக்கத்துல நம்ம ஹீரோவும் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கான். எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்து முன்னாடி நின்று இருந்திருக்கான். சோ ஹீரோவும் என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, நானாடா உன்னை கூப்பிட்டேன் நீ அதோண்ட வந்த அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க பார்த்தா நல்லா இடி மின்னலோட பயங்கரமா மழை வர ஆரம்பிச்சிருச்சா. சோ யுவானும் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி எப்படி சேஃபா போயிட்டு இருக்கேன், இங்கெல்லாம் ஒரே மழையா இருக்குன்னு கேட்கும்போது இவங்க வர இடத்துலயும் இடி மின்னல் வர ஆரம்பிச்சிருச்சா. சோ உடனே யுவான் வேற ஏதாவது பேசிட்டா நான் என்ன பண்றது, அதனால தங்ஷி இங்கதான் இருக்கான், நான் பார்த்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு சமாளிச்சு காலை எப்படியோ கட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தா வாங்க கூப்பிடுறா, எங்க ஓக்கர் வாங்க உனக்கு எதுக்கு கால் பண்ணுங்கிற மாதிரி கேட்க, ஷோவை நல்லபடியா முடிச்சு கொடுத்தல, ஸோ அதுக்கு தேங்க்ஸ் பண்ண கால் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண, என்ன செங் காலை கட் பண்ணி விடுறான்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்றா. இவ என்ன திரும்ப கூப்பிடுறா, அன்டைம்ல கூப்பிடக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியாதா என்ன, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கும் போது சோக்கின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணி விடுறானா. ஆனா திரும்பவும் கூப்பிட விடு நான் பேசுறேன்னு கால் அட்டன் பண்ணிட்டு இது மாதிரி அன்டைம்ல கால் பண்றதுன்னு தப்புன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, கட் பண்ணாலும் திரும்ப திரும்ப கால் பண்றது ஹராஸ்மெண்ட்க்கு சமம், இனிமேல் இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு வான் பேச வரதையே கேட்காம கட் பண்ணி விட்டுட்டான். நம்ம செங்செங்கெல்லாம் கால் பண்ணோம், என்ன இவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ண, எப்படியோ விட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கியான் பேசுறேன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுட்டான். என்னது இது செங்செங் கூப்பிட்டா இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றும் புரியாம பார்த்துட்டு இருக்க. அந்த மலையிலும் நம்ம யுவான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து இந்தாங்க செங்செங்க்கு உடம்பு முடியல, நீங்க கேட்ட ரெசிப்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாப்பா. ஆனா கரெக்டா கோ வந்துட்டு என்ன இப்படி நினைச்சு போய் வந்திருக்குன்னு கேட்க, வெளியே மழை வருது பார்த்தா தெரியலையான்னு கேட்கிறான். சரி சரி பார்த்து போன்னு சொல்லி அவனோட கோட்டை போட்டு விட்டு செங்செங்க்கு கால் பண்ணியான்னு கேட்கும்போது அவங்க 2 பேரும் அட்டன் பண்ண விஷயத்த வாங்க சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு, என்ன தனியா போக சொல்றீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இடி அடிக்குதுல்ல, என்ன நீங்க கொண்டு போய் விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு பாவமா மூஞ்சி வச்சு கேட்க, கோவால மாட்ட நீ எப்படி சொல்ல முடியும். சரின்னு அப்படியே அவளை கூட்டிட்டு வரும்போது நீ செங் கியான் 3 பேரும் சேர்ந்து ஏதோ ஒன்று மறைக்கிறீங்க தானே, அது என்ன சீக்ரெட்டுன்னு கேட்கவும், அதை உன்கிட்ட சொல்லாம இருந்தா தானே சீக்ரெட்டுன்னு இவ சொல்ல, அதுவும் சரிதான் ஓகே ஓகேன்ட்டானா. நாங்கள் 3 பேர் சேர்ந்து உங்கள் கம்பெனியவே மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடலான்னு பயங்கரமாக பிளான் போட்டு வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, யாரு நீயா அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான். ஏன் என்னை பார்த்தா வில்லி மாதிரிலாம் தெரியலையாங்க, அம்மாமா தெரியுது வில்லி மாதிரி தான் இருக்க, பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ தான் இப்போ டிரைவ் பண்ணிட்டு வரான், அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்கான். அப்போன்னு பார்த்து இடி இடிக்க ஃபில்டர் கிளிச்சாக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு கண்ணாடியில பார்க்க இன்னும் கியானா தான் இருக்கானா. என்ன இவன் இடிக்கு இவ்வளோ பயப்படுவானான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க திரும்பவும் இடி அடிக்கும் போது நம்ம ஹீரோயின் முகமும் கியானோட முகமும் மாறி மாறி வர ஹீரோ பார்த்துட்டான். அதை பார்த்து இவன் கத்த, இவனை பார்த்து இவன் கத்தன்னு 2 பேரும் கத்திட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணி என்ன உன் முகத்துல செங்செங்கோட பேசும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இவன் உடனே சமாளிக்கிறதுக்காக தங்ஷி உங்க முகத்துல என்ன கோவோட ஃபேஸும் வருதுன்னு சொல்லிட்டு ஐயோமா என்கிட்ட வராதிங்க பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆக்டிங்க போடுறான். கண்ணாடியில எல்லாம் மூஞ்ச பார்க்க இவனோட தான் தெரியுது. நான் மாறுறேனா நீ மாறுறதாண்ட நான் பார்த்தேன்னு பேச, என்னது என் முகமும் மாறுதா, அது எப்படி 2 பேர் முகமும் மாறும்னு இவனே கேட்கிறான். டேய் நீ மாறுறதாண்ட நான் பார்த்தங்கும் போது நீ மாறுறதையும் தான் நான் பார்த்தேன், அது எப்படி 2 பேர் முகமும் மாறும்னு பேச பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. உனக்கு ஐடிசிஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ டாக்டர் ஏதாவது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இருந்தது உண்மைதான், ஆனால் அதை செங்செங் தான் எனக்கு கியூர் பண்ணி கொடுத்தா, ஏன்னு தெரில உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஞாபகம் மட்டும்தான் வருது, நீங்கள் 2 பேரும் சேம் பர்சன்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலே வருது தெரியுமா, அந்த கடவுளே என்ன ஸ்டூப்பிட்னு நினச்சிதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு போலங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணவும், அப்படியெல்லாம் நினைக்காத,
டாக்டர் ரெகுலரா பாரு சரியா இருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வர நம்ம செங் லீவு, உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டாலாமா. இவனுக்கோ டவுட்டே போக மாட்டேங்குது. ஸோ 2 சிம்மை ஒரே செல்லில் போட்டு மாற்றி மாற்றி கால் பண்ணி பார்க்க 2 சிம் போட்டால் எந்த சிம்க்கு கூப்பிட்டாலும் கால் வரும்ல. ஸோ இப்போது வாங்கையும் கூப்பிட்டு நேற்று நைட் நீ செங்க்கு தானே கால் பண்ணேன்னு கேட்கும்போது ஆமாம் நான் அவளுக்கு தான் கால் பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் தான் கியானே சொன்னான் நம்ம செங்கோட ஃபோனை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டானாமா. டெக்ஸ்ட் பண்ணி சொல்லவும் தான் எனக்கே தெரிய வந்ததுங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனாலும் நீ செங்கையும் அந்த கியானையும் ஒன்றா வச்சு பார்த்தலங்கும் போது 2 பேரையும் பார்த்தான், ஆனால் கிட்ட நின்று பார்க்கலையே. ஒன்று ரியல் ஒன்று ஃபேக். இதோ இந்த கண்ணாடியில் நம்ம தெரியுறோம்ல இது மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ நேராக நம்ம செங்கோட வீட்டுக்கே வந்துட்டான். அவள் எங்கள் ஈவெண்ட்காக நிறைய வேலை செஞ்சுருக்கா, அப்பா உடம்பு சரியில்லை அதான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வருவோம். என் பொண்ணுக்கு உடம்பு முடியலையா, அவெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. மீறி பேசினா ஏதாவது தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அக்கா வாங்க தங்கச்சி உங்ககிட்ட நான் ஒன்று பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டா. நம்ம சாப்பிட்டும் வந்தாச்சு, இப்போவாவது செங் எங்கன்னு சொல்கிறியா இல்லையான்னு கேட்க நீ அவளோட பாஸ் தானே, பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஸோ உன்கிட்டலாம் சொல்ல முடியாதுங்கவும். கியானோட முகத்தில் செங்கோட முகத்தை பார்த்தேன். இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, இல்லைன்னா நேராக உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே கேட்டுருவன்ட்டு போகவும். சரி ஒரு நிமிஷம் சொல்ல வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டா. ஏதோ என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாமாவே என்னதுன்னு சொல்லி கேட்க அக்காவும் சரி நீங்களே பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாளா. இப்போ என்ன நீங்கள் கியானை தானே பார்க்கணும், சேர்த்து வச்சு பார்க்கணும்லன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு இருக்கேன். கரெக்டாக பின்னாடி இருந்து கியான் வந்துட்டான். அவனுக்கு ரொம்ப முடியலையாமா, ஆனால் இப்படி 2 பேரும் ஒன்றா வச்சு பார்க்க இவன் பயங்கர ஷாக்ல இருக்கான். இங்கே பாருங்க நான்லாம் உண்மைதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேற தொட்டு காட்ட இது என்ன கனவா நினைவாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். ஆனால் கியானுக்கு பயங்கர ஃபீவர்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வான்னு சொல்லவும் தான் வந்தேன், ரிசர்ச்காக ஃபண்டு போட்டு வச்சுருந்தேன், அது ஓகே ஆயிடுச்சுன்னா பரவாயில்லங்கும் போது கவலைப்படாத ஓகே ஆயிருங்கிறான். இவன் பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுச்சு வாவ் நான் ரிச் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறானா. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே வாயிலேருந்து பிளட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தங்கச்சி அதிர்ச்சியில் பார்த்துட்டே இருக்க டக்குன்னு ஆம்புலன்ஸ் வருது. ஒருத்தர் தான் ஏறணும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்